கவிதா 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 அட கன்றாவதியா கருமமே இது என்ன கன்றாவதியா இருக்கு சட்னி என்னங்கம்மா பண்றீங்க? இது எது கொண்டு வந்த? அதுவா நீங்க குடுத்தீங்க அதனால கொண்டு வந்தேன். பூரா தன அடசலா கிடக்குதா எல்லாம் கொத்தி விட்டு சொன்ன இல்லையா? அடசலா? எதை சொன்னீங்க அடசல்னு சொல்லி? பூடு புண்ணாக்கலங்க நீ எப்படி இருக்குன்னு பொளங்கற வக்க இப்படி கிடந்து எப்படி எல்லாம் ஒரே அடசலா கிடக்குது பூச்சி விழுவு வரும்னு சொன்னா இல்லையா? இதத்தான் சொன்னீங்களாக்கா? நீங்க கோயிலுக்கு போலாம் அடசல் அடசல் நீங்க கோயிலுக்கு போய் கோழி அடிக்கிறதாமா அடசல். எல்லாரும் பார்த்தா திங்கிற ஞாபகமாவே தான் இருப்பியா? இவன் கிளம்பு கோயிலுக்கு போலாம் விறகெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்ப அடசலுக்கு இல்லையா? ஏமா இதெல்லாம் இப்படி சுத்தமா நோம்பு வருது இதெல்லாம் இப்படி கிடக்குது அடசலா கிடக்குது அது போய் இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போலாம்னு சொன்னா நீ அடசு போட போகலையான்னு கேக்குற. சரி கூப்பிடுவீங்கன்னு தான் நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். நான் உன்னை சுத்தம் பண்ணத்தானே சொன்னேன். சுத்தமான ஒண்ணு சொல்லி அடசல் அடசல்னு தான் சொன்னீங்க. சரி அடசலுக்கு தான் போறதுக்கு ரெடியா இருக்க சொல்றீங்களாட்டுக்கு நான் கிளம்பி இது இடத்துக்கு மண்ணு பறிச்சுக்கிட்டு விளையாட கொடுத்தேன். அட அங்க போய் ஏதாவது கிளீன் பண்றதுக்கு தேவைப்படும் மாட்டிருக்குது. கோயில்ல இப்படி சுத்தி எல்லாம் உட்கார்ந்தோம்னா தேவைப்படும்ல. படுதா விரிக்கிறதுக்கு முன்னாடி குப்பையா கிடந்ததுன்னா அதுக்குன்னு தான் எடுத்து வச்சுட்டு ரெடியா உட்காந்துருக்கிறேன். எங்காலும் நாட்டுல கண்டிருக்கிறோமா கோயிலுக்கு அடச போட போனா கொத்து மம்டியெல்லாம் கையில கொண்டு போவாங்களா சுத்தம் பண்றதுக்கு? அட சுத்தம் பண்றதுக்கு அப்படித்தான் கொண்டு போவாங்க. விறகு கொண்டுகிட்டு போவாங்க, பாத்திரம் கொண்டுகிட்டு போவாங்க, கோழி கொண்டுகிட்டு போவாங்க. எங்க கோயில்ல நாங்கெல்லாம் கொண்டு போவோம். கொண்டு போய் கூட்டி விட்டுட்டு படுதா விரிச்சு விட்டுட்டு நல்லா இப்படித்தான் மரமா இருக்கும். அந்த மரத்துக்கடியில படுதா விரிச்சு விட்டுட்டு நல்லா சாப்பிட்டு அதாவது பொங்கல் வச்சு அங்கேயே எல்லாம் கறியெல்லாம் சமைச்சு சாமிக்கு படம் போட்டு எல்லாம் இப்படி சுத்தி உட்காந்து சாப்பிட்டு வருவான். எவ்வளோ ஆக்கி வச்சானா இலையை போட்டு தின்னு விட்டு ஹாய் அப்படி படுத்து இருந்துட்டு வருவீங்களாக்கு 24 மணி நேரம் அந்த நினப்புல இருந்தா எப்படித்தான் பொழப்பு என்னதான் பண்றது? அந்த ரகசியத்துல வெளியில சொல்லக்கூடாது. யாரோ ஒருத்தர் சமைக்கிறாங்க. பொது அடசல்ல போனா அப்புறம் எனக்கு எல்லாருமே சேர்த்து சமைக்க முடியும்? யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் சமைப்பாங்க. மத்தவங்க ஏதாவது வேணும்னா கூட மாட உதவி பண்ணுவாங்க. அப்புறம் உங்களையாட்டம் வேலைக்கு நாடு நாய் இருந்தா சோத்துக்கு வீழ்ச்சி ஆக வேண்டியதா? வேலைக்கு நாடு நாய்க்கு அப்புறம் சோத்துக்கு அங்க போறது. சரி சோறு ரெடி ஆயிடுச்சா? சோத்துக்கு வேங்கணும் போட்டுக்கு வேங்கணும் சோத்துக்கு வேங்கணும் போட்டுமா சோறு தானே கேட்டேன் அதுக்கு கொத்துல வர்றீங்க போங்க. ரவத்தை பாரு வேற ஒரு சென்மா இருந்தா மறுக்க சோத்தை நினைக்குமா? சரி வேற ஏதாவது டிஃபன் பண்ணி வைங்க வந்துடுறேன்.